இன்று மோடி அரசு இருந்தால் கூட முடிந்தால் இப்போது இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அரசு இலங்கையில் ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபையில் வலியுறுத்தலாம் அல்லவா? வலியுறுத்த மாட்டார்கள். வலியுறுத்தக்கூடிய மனநிலையிலும் இல்லை. ஏனென்று சொன்னால் எல்லாரும் இதனை வலியுறுத்துகின்ற பட்சத்தில் அன்றைய யுத்தத்தில் அன்று இடம்பெற்ற ராணுவம் வேறு, இன்று இருக்கின்ற ராணுவம் வேறு அல்ல. இந்தியாவில் இருக்கக்கூடிய முப்படையினரும் அவர்களில் இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் ஒன்றாகத்தான் இருக்கின்றது. அரசுகள்லாம் மாறி இருக்கின்றது. ஆனால் ராணுவம் அதில் பங்கெடுத்தது தவறு என்று ஏற்கனவே ஒரு பொதுநல வழக்கு டெல்லியிலே தொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது இப்போது இந்த விவகாரத்துக்கு ஒரு நெருக்கடி நிலையை தாங்களே கொடுக்கக்கூடாது என்பதில் அவதானமாக இருக்கின்றார்கள். இதில் என்ன விடயம் அடுத்து இருக்கின்றது என்று நீங்கள் சிந்திக்கின்றீர்கள்? இதில் தான் மிக முக்கியமான ஒரு விடயம் இருக்கின்றது. 27/4/2009 காலை 10 மணியளவில் விடுதலை புலிகள் அமைப்பின் அரசியல் துறை பொறுப்பாளர் ப நடேசன், சமாதான செயலகத்தின் பணிப்பாளர் புலித்தேவன் ஆகியோர் தமிழகத்தின் சார்பில் நாடாளுமன்றத்திலே இருந்த கனிமொழி அவர்களுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு எடுக்கப்படுகின்றது. அந்த தொலைபேசி அழைப்பிலே தமிழர் தாயகம் இறுதி கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது, மிகவும் நெருக்கடியான சூழ்நிலைக்குள் இருக்கின்றது, உங்களுடைய தரப்பில் இதற்கான ஆதரவு தளத்தை தாருங்கள், நாங்கள் உங்களைத்தான் நம்பி இருக்கிறோம் என்று உங்களுடைய இறுதி முடிவுக்காகத்தான் காத்திருக்கிறோம். இந்திய ராணுவத்தினுடைய வல்லாதிக்க ஆதிக்கம் என்பதை கடந்து இந்திய அரசு நினைத்தால் தாயகத்திலே இடம்பெறுகிற யுத்தத்தை ஒரு நொடியில் நிறுத்த முடியும், அதற்கான அழுத்தங்களை கொடுங்கள் என்று மிகவும் அழுத்தமாக கூறிய போதுதான் கனிமொழி தரப்பிலிருந்து அடுத்து வந்த வார்த்தைகளை கேட்டால், ஈழத்தமிழர்களின் தலைவராக கருணாநிதி இருந்தாரா அல்லது நான் தான் முத்தமிழ் அறிஞர் என்பதற்கு ஒரு தகுதியும் அவருக்கு இல்லை என்பதுதான் ஒரு ஈழத்தமிழர்கள், அநேகமான ஈழத்தமிழர்கள், உணர்வுள்ள ஈழத்தமிழர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான கருத்தாக அவர்கள் என்றும் கூறிக்கொள்கிறார்கள். எல்லோருடைய கருத்தும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அன்று நினைத்திருந்தால் தாயகத்திலே இடம்பெற்ற அந்த யுத்தத்தை நிறுத்தி இருக்க முடியும். காரணம், அவ்வளவு சாணக்கிய அரசியல் தனம் தெரிந்தவர் இந்த விடயத்தில் கண்டுகொள்ளாமல் இருந்து விட்டார் என்பது அவர்களுடைய வருத்தம். இவர்கள் சார்பில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையானது கனிமொழி அவர்களிடம் முன்வைக்கப்படுகின்ற போது கனிமொழி அவர்கள் கூறுகின்றார், நீங்கள் ஜெயலலிதாவுக்கு எதற்காக தொடர்பு கொண்டீர்கள்? ஜெயலலிதாவின் தனி செயலாளரோடு நீங்கள் உரையாடி இருக்கிறீர்கள், அவருக்கு நீங்கள் ஏன் ஒரு மேடையிலே பேசிய பேச்சுக்கு நீங்கள் ஏன் பாராட்டு பத்திரம் எல்லாம் உங்களுடைய சார்பில் வழங்கினீர்கள்? நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம், இவ்வாறு நீங்கள் செய்ததனால் நாங்கள் இதனோடு விட்டு விடுகிறோம், இதற்கு மேல் நாங்கள் கொண்டு செல்ல மாட்டோம் என்று ஒரு கண்டிப்பான தொனியிலே கூறிக்கொண்டிருக்கின்றார்.